ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு அமாவாசைன்றதுனால காலையிலே எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்திருந்தேன். எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலுமே வீட்டில் படையல் போடும்போது பச்சரிசி சாதம் தான் வடித்து படையல் போடணும். புழுங்கலரிசி சாதத்தில் படையல் போடக்கூடாது. ஏன்னா புழுங்கல் அரிசி ஏற்கனவே வேக வச்ச அரிசி, அதை திரும்பவும் எடுத்து நம்ம வேக வச்சு படையல் போடும்போது அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அமாவாசை படையலுக்கு நான் எங்கள் வீட்டில் பச்சரிசி சாதம், அப்புறம் வாழைக்காய் பொரியல், சாம்பார், அப்பளம் பண்ணியிருந்தேன். சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் குல வழக்கப்படி எங்களுடைய முன்னோர்களுக்கு 5 இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காக்காவுக்கும் பசுமாட்டுக்கும் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அமாவாசைக்கு அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அமாவாசைக்கு எங்கள் வீட்டு முன்னோர்களை நாங்கள் இப்படி தான் வழிபடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.